வெல்கம் டு மணி குக்கிங். இன்றைக்கி வந்து மீன் மேக்கர் பன்னு வச்சு தான் இன்றைக்கி நம்ம ஒரு ரெசிபி செய்ய போகிறோம். என்ன ரெசிபின்னு பார்த்தீங்கன்னா கட்லெட் தாங்க செய்ய போகிறோம். வாங்க எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். 1 கப்பு மீன் மேக்கர் பன்னு எடுத்துருக்கேன் பாருங்கள். இதை வந்துட்டு ஒரு பெரிய பவுலுக்கு மாற்றிக்கலாம். வெதுப்பான தண்ணி ஊற்றி ஒரு 5 நிமிஷம் ஊற விட்டுக்கலாங்க. நல்லா ஊறிடுச்சு பாருங்கள். நம்ம இந்த தண்ணியை நல்லா பிழிஞ்சு எடுத்துக்கலாம். எந்த அளவுக்கு முடியுமோ அந்த அளவுக்கு நல்லா ப்ரெஷர் கொடுத்து நல்லா புழிஞ்சு எடுத்துக்கோங்க. கொஞ்சம் கூட தண்ணி இருக்கக்கூடாது. இந்த அளவுக்கு புழிஞ்சு எடுத்துக்கோங்க. புழிஞ்சு எடுத்ததுக்கப்புறம் அது ஒரு மிக்ஸி பவுலுக்கு மாற்றிக்கலாம். சாஃப்டாக அரைச்சி எடுத்துக்கலாம். இந்த அளவுக்கு அரைச்சி எடுத்துக்கோங்க. ஒன்றும் பாதியமாக தான் இருக்கும், இருந்தாலும் நல்லா கொஞ்சம் சாஃப்டாக வர அளவுக்கு இதை பாருங்கள் அரைச்சி எடுத்துக்கோங்க. பவுலுக்கு மாற்றியாச்சு பாருங்கள். அடுத்தது ஒரு 6 பிரெட் துண்டு எடுத்து கட் பண்ணி வச்சுருக்கேன் பாருங்கள். இதுவும் நம்ம சேர்த்து நம்ம அரைச்சி எடுத்துக்கலாம். இங்கே பாருங்கள், இந்த அளவுக்கு நம்ம அரைச்சி எடுத்தாச்சு. இதையும் நம்ம அதோடு சேர்த்துக்கலாம். உங்ககிட்ட ப்ரெட்டு இல்லைன்னா நீங்கள் வந்துட்டு ஒரு 2 உருளைக்கிழங்கை வந்து வேக போட்டு தோல் எடுத்துகிட்டு மசிச்சு கூட சேர்த்துக்கலாங்க. 4 டீஸ்பூன் பொட்டுக்கடலை எடுத்திருக்கேன். இதையும் நம்ம அரைச்சி நம்ம இதோடு சேர்த்துக்கலாம். நம்ம இதையும் இதோடு சேர்த்துக்கலாம். பொட்டுக்கடலை பொடி 3 பொருளையும் நல்லா நம்ம பவுட்ரு பண்ணி நம்ம பவுலில் சேர்த்தாச்சு. அடுத்தது என்ன பொருள் சேர்க்கலான்றதை பார்ப்போம். ஒரு பெரிய வெங்காயம், கொஞ்சம் மல்லித்தலை, ஒரு பச்சை மிளகாய் காரத்துக்கு ஏற்ப இதையும் நம்ம அதோட கலந்துக்கலாம். மல்லிப்பொடி 1 டீஸ்பூன், கரம் மசாலா 1 டீஸ்பூன், தனி மிளகாய் பொடி 1/2 டீஸ்பூன், உப்பு தேவைக்கு ஏற்ப. கையில் நல்லா நம்ம எல்லாத்தையும் கலந்து விட்டு நல்லா கெட்டியான பதத்துக்கு நம்ம நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கலாம். சப்பாத்தி மாவு பிசையும்ல அந்த பதத்துக்கு நம்ம நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கலாம். நம்ம இதில் தண்ணி சேர்க்க தேவையில்லை. மீன் மேக்கரில் இருக்கிற தண்ணி நம்மளுக்கு அந்த ஈரமே நம்மளுக்கு கரெக்டான ஒரு பதத்துக்கு வந்துடும். நல்லா கைவிடாமல் நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கோங்க. நல்லா எந்த அளவுக்கு முடியுமோ அந்த அளவுக்கு ப்ரெஷர் கொடுத்து நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கோங்க. கடலை மாவு 1 டீஸ்பூன் சேர்த்துருக்கேன். உங்கள்கிட்ட கடலை மாவு இல்லைன்னா நீங்கள் வந்து அரிசி மாவு கூட 1 டீஸ்பூன் சேர்த்துக்கோங்க. இதையும் நம்ம நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கலாம். நல்லா நம்ம பிசைஞ்சு எடுத்தாச்சு. ஒரு குட்டி பாலாக நல்லா உருட்டி ஒரு கட்லெட் ஷேப்புக்கு நம்ம எல்லாத்தையுமே ப்ரெஸ் பண்ணி எடுத்துக்கலாம். இந்த மாதிரி ஷேப்புக்கு எடுத்துக்கோங்க. இங்கே பாருங்கள், நல்லா ரவுண்ட் ஷேப்பாக நம்ம வீரில் இல்லாமல் பாருங்கள். மீதி உள்ள மாவு இந்த மாதிரி ரெடி பண்ணி எடுத்துக்கலாம். இந்த மாதிரி பாருங்கள் எல்லாத்தையுமே நம்ம ரெடி பண்ணி வச்சாச்சு. அடுத்து ஒரு பவுலில் வந்து மைதா மாவு வந்து ஒரு 6 டீஸ்பூன் சேர்த்துக்கலாங்க. இது மைதா மாவு எதுக்காக பார்த்தீங்கன்னா நம்ம வந்து இப்போ கட்லெட்டை இதில் வந்து டிப் பண்ணி போட போகிறோம், அதுக்காக தான். ஒரு 1/4 டீஸ்பூன் சால்ட்டு சேர்த்து கிளறி விட்டுக்கலாம். தண்ணி ஊற்றி நம்ம நல்லா கரைச்சி எடுத்துக்கலாங்க. கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நல்லா தண்ணியாக கரைச்சி எடுத்துக்கோங்க. இந்த பதத்துக்கு நல்லா கரைச்சி எடுத்துக்கோங்க தண்ணியாக. உங்கள்கிட்ட மைதா மாவு இல்லைன்னா 2 முட்டையை கூட நீங்கள் உடச்சி ஊற்றி மஞ்சக்கொரு இல்லாமல் நம்ம அதில் கூட டிப் பண்ணி எடுத்துக்கலாங்க. ஒரு கை கார்ன்ஃப்ளேக்ஸ் எடுத்துருக்கேன். உங்கள்கிட்ட இது கார்ன்ஃப்ளேக்ஸ் இல்லைன்னா நீங்கள் வந்து ப்ரெட்டு வந்து கூட நம்ம பிடிச்சி எடுத்துக்கலாங்க. டிப் பண்ணி எடுக்கிறதுக்காக தான் இதுவும். இந்த அளவுக்கு நல்லா பிடிச்சி எடுத்துக்கோங்க. பாருங்கள், மிக்ஸி ஜாரில் போட்டு தான் நானும் பிடிச்சி எடுத்துக்கிட்டேங்க. பாருங்கள், இப்போ நம்ம 3 பொருளுமே ரெடி பண்ணி எடுத்தாச்சு. கட்லெட் ஃபஸ்ட்டு எடுத்துக்கோங்க. கட்லெட் எடுத்து இந்த மாவில் நல்லா டிப் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி டிப் பண்ணி எடுத்துக்கோங்க. போட்டு நல்லா டிப் பண்ணி எடுத்துக்கலாம். பாருங்கள், எல்லா இடத்துலையும் படுற மாதிரி. இந்த மாதிரி டிப் பண்ணி எடுத்துக்கோங்க. எண்ணெய் சூடேறிடுச்சு. எண்ணெயில் போட்டு இந்த மாதிரி நல்லா பாருங்கள் என்ன கலர் போட்டாங்க. நல்லா நம்மளுக்கு கட்லெட் வெந்து வந்துருச்சு பாருங்கள். எல்லாத்தையும் எடுத்துக்கலாம். நம்ம கட்லெட் நம்மளுக்கு ரெடி ஆகிடுச்சு பாருங்கள். எந்த அளவுக்கு இருக்குது பாருங்கள். நல்லா டேஸ்டியாக இருக்குங்க. நீங்களும் வீட்டில் செஞ்சு பிள்ளைங்களுக்கு கொடுத்துட்டு நீங்களும்
ரசித்து ருசித்து சாப்பிட்டு பாருங்கள். நல்லா இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.